Next story time Tamil. கைலாசபுரங்கிற ஒரு அழகான கிராமத்தில் கண்ணன் ஒரு திறமையான இளைஞர் இருந்தாங்க. ஊரில் யார்ட்டையாவது பந்தயம் கேட்டினா கண்டிப்பாக கண்ணன் தான் ஜெயிப்பான். சேகர், நீ என்ன வேலை செஞ்சாலும் என்னால செய்ய முடியும். அதே மாதிரி நான் என்ன வேலை செஞ்சாலும் உன்னால செய்ய முடியுமா? எப்படி முடியும் கண்ணா? உனக்கு தெரிஞ்ச வேலை எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வேலை உனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோ. இப்போ ஒரு கூடையை கொடுத்து என்ற கடன்னு பின்ன சொன்னா 10 நிமிஷத்துல பின்னுவேன். உன்னால முடியுமா? டேய், இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லடா, ரொம்ப ஈஸியான வேலை. நான் கண்ணை மூடிட்டு செய்யறத நீ கண்ணை திறந்துட்டு செய்யணும், அவ்வளவுதான். மிச்சப்படி வேற ஒண்ணும் இல்லை. என்னது, நீ கண்ணை மூடிட்டு செய்யறத நான் கண்ணை திறந்துட்டு செய்யணுமா? இதெல்லாம் ஒரு வேலையாடா கண்ணா? இந்த வேலையா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு செய்யறதுதான் கஷ்டம். கண்ணை திறந்துட்டு செய்யறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? ரொம்ப சுலபமா செஞ்சிருவேன். நாளை என் கூட போட்டி போட முடியாதுன்னு நான் பந்தயம் கட்டுறேன். நீ கட்டுவியா என் கூட பந்தயம்? நானும் பந்தயம் கட்டுறேன்டா. 10 ரூபா பந்தயம். சரியா? வா பாக்கலாம். இந்த என்னோட பைசா. சரி, நீ கண்ணை மூடிட்டு செய்ய ஆரம்பி. நான் அதை கண்ணை திறந்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறேன். சரியா? பந்தயத்துக்கு நான் ரெடி. கண்ணை உடனே சிரிச்சுக்கிட்டே அங்க கொஞ்சம் வத்தலும் கொஞ்சோண்டு தண்ணியும் எடுத்து வச்சான். இங்க பாரு சேகர், ஒன்னும் இல்ல, இந்த வத்தலை உடைச்சு என் கண்ணுல போட்டுட்டு நான் சீக்கிரமா கழுவிடுவேன். அதுவும் கண்ணை மூடிட்டு. அது நீ கண்ணை திறந்துட்டு செய்யணும். சரியா? அட பாவி போன, இது ஒரு கேமு. இதுல என்னையும் கூட்டு சேர்த்துக்கிறியா நீ? எனக்கு உன் விளாட்டே வேண்டாம். அந்த பைசாவை நீயே வச்சுக்கோ. என்ன ஆளை விடுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சேகர் அங்கேருந்து ஓடியே போயிட்டான். பண்ணையார் வீட்டில் வேலை பார்க்குற வாசு அது வரைக்கும் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். டே கண்ணா, இப்படி அப்பாவிகளை ஏமாத்துறதை விட்டுட்டு உன்னை விட திறமசாலிட்ட போட்டி போட்டு நீ ஜெயிச்சு காட்டுடா முத. அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ ஒரு பெரிய திறமசாலின்னு. இதை ஏமாத்து வேலைன்னு சொல்லாத வாசு. எனக்கு தெரியாம உன் பணத்தை நான் திருடிட்டேன்னா நீ அதை ஏமாத்து வேலைன்னு சொல்லலாம். என் எதிரில் போட்டி போடுறவங்களோட மனப்பூர்ண பர்மிஷனோட தான் நான் இந்த வேலையை செய்யறேன். சரியா? எல்லா நிபந்தனைகளை வச்சு நான் அந்த போட்டியில ஜெயிக்கிறேன். அதனால அது என்னோட திறமைன்னு தான் சொல்லுவாங்க. சரியா? சரி, நீ சொல்ற மாதிரியே பார்க்கலாம். நீயும் உன் முதலாளியும் ரொம்ப திறமைசாலியில. அதனால நான் உங்க 2 பேருக்கிட்டையுமே பந்தயம் கிட்ட ரெடியா இருக்கேன். சரி, இப்போ நீ சொல்லு, எவ்வளவு பந்தயம் கேட்டுற? சரி, இப்ப தாண்டா கண்ணா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்து தான் நான் சம்பளம் வாங்கினேன், 100 ரூபா. நீ ஜெயிச்சுன்னா அந்த 100 ரூபாவை உனக்கே தந்துடுறேன். சரியா? சரி, என்ன பந்தயம்னு சொல்லு. நம்ம பண்ணையார் எப்படிப்பட்ட கோபக்காரன்னு உனக்கு தெரியும்ல. ஊர்ல அவர் யாராச்சும் ஏதாச்சும் அவரை பத்தி சொல்றத கூட விட்டுரு. முதல்ல அவர் பேசும்போது அவர் எதிர்க்க யாராவது பேசினா அவருக்கு எவ்வளவு கோவம் வரும் தெரியும்ல. இப்படிப்பட்ட பண்ணையார்கிட்ட போய் நேருக்கு நேரு எதிர்த்து நின்று திட்டணும். அதுதான் பந்தயம். இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சுட்டேனா என்னோட 100 ரூபாவை நான் உனக்கு தந்துருவேன். ஆனா செய்ய முடியல, நீ எனக்கு 200 ரூபாவை திரும்ப தரணும். அப்படி இல்ல வாசு, ஒருவேளை நான் திட்டுறத உங்க முதலாளி பொறுமையா கேட்டுட்டு இருந்தாலும் முதலாளியை நான் திட்டுறங்கிறதுக்காகவும் அவர்கிட்ட நீ நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காகவும் ஏன் அங்க என்ன அடிக்க வந்துட்டா நான் என்ன பண்றது? 2 பேத்துக்குள்ள இருக்கிற பந்தயத்தினால நீ திட்டுறதுனால இன்னைக்கு நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். சரியா? நான் கோச்சுக்க கூட மாட்டேன். சரியா? ஆனா ஒண்ணு, நீ கோவத்துல திட்டும் போது எங்க பண்ணையாருக்கு ரொம்ப கோவம் வந்து உன்னை அடிக்க வந்துட்டா நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன். ஏன்னா இது பந்தயம். இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கிறதும் உன் பொறுப்பு தான். ஒருவேளை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ தோத்துட்டேன்னு என்கிட்ட ஒத்துக்கணும்ப்பா. சரி, பந்தயத்துக்கு நான் ரெடி. ஆனா எனக்கும் முதலாளிக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்கும்போது நீ வந்து இடையில எதுவும் பஞ்சாயத்து பண்ணாம இருக்கணும். அவ்வளவு. சரி, அந்த போறானே சுப்பிரமணி, அவன்கிட்ட எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். சரியா? சுப்பிரமணி போகையும் சுப்பிரமணி பின்னாடியே கண்ணனும் போக ஆரம்பிச்சிட்டான். போய் கொஞ்சம் சுப்பிரமணி கிட்ட அவன் பேசினான். இங்க பாரு சுப்பிரமணி, நான் சொல்றத அப்படியே செய்வியா கொஞ்சம் எனக்காக? இந்த ஊரு தலைவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடு. சரியா? இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அதையும் பத்திரமா பார்த்துக்கும். சுப்பிரமணி கண்ணனை கொஞ்ச நேரம் மேலையும் கீழையும் பார்த்துட்டு சரின்னு தலையாட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் பாசுவும் கண்ணனும் ஊர் தலைவரை பார்க்க போனாங்க அங்கிருந்து. இங்க பாரு, முதல்ல நான் போறேன், அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி நீ வா. அப்படி சொல்லிட்டு கண்ணன் அங்கிருந்து முதல்ல போயிட்டான். கண்ணன் அங்கே போயிருந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாசு அங்கே போய் பார்த்தான். அங்கே என்ன நடக்குன்னா கண்ணன் ஊர் தலைவரை பிடிச்சி திட்டிட்டு இருந்தான். நீ பெரிய அக்கிரமக்காரன், லஞ்சம் வாங்குறவன், ஊர்ல உள்ள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா உனக்கு? சரி 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 கண்ணா, கொஞ்சம் பொறுமையா இரு. சரியா? சரி சரி, வெயிலுக்கு அப்படித்தான் இருக்கும். நீ கொஞ்சம் தண்ணி குடிச்சனா எல்லாமே சரியாயிரும். சரியா கண்ணா? பொறுமை. லட்சுமி அங்க உட்கார்ந்து இருக்கான்ல கண்ணு, அவனுக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடு. அவன் குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிரும். போ சீக்கிரமா போய் அவனுக்கு நீ தண்ணி கொடுக்கற வேலையை பாரு.
அதுக்கப்புறம் கண்ணன் அவட்ட லக்ஷ்மிகிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறான். குடிச்சு முடிச்சுட்டு லக்ஷ்மியை பார்த்து, சரிம்மா எனக்கு ஒரு 100 ரூபா தாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லுறான். பந்தயத்துல நான் தானே ஜெயிச்சேன் பாத்தீங்கல்ல, சரி சரி 100 ரூபா தாங்க, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனான் கண்ணன். போற வழியில வாசுடையும் 100 ரூபா வாங்கிட்டு தான் போனான். வேற ஒன்றும் இல்லைங்க, நானும் அவனும் ஒரு சின்ன பந்தயம் கட்டியிருந்தோம், அதில் அவன் தான் ஜெயிச்சிட்டான், தான் கொடுத்தேன். இப்படி எனக்கு தெரியாம நீயும் அவனும் என்ன பந்தயம் கட்டுனீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கண்ணை என்ன வாசலே சந்திச்சாங்க. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு ஊர் தலைவரை திட்டுவேன், ஆனா உங்க வேலை பார்க்குற வாசு அதை என்னன்னே கேட்க மாட்டான். வேணா பாருங்க, அப்படி அவன் கேட்கலன்னா நீங்க எனக்கு 100 ரூபா தரணும். என்னது வாசு கேட்க மாட்டான்? அவனை முதலாளி யாராவது ஏதாவது சொன்னா அவன் தெருப்பா நிற்பான், அதனால கண்டிப்பா கேட்பான். வாசுவை நம்பி நான் பெட்டு கேட்டேன், 100 ரூபா, நான் 200 ரூபா கூட கட்டலாம். இப்படி எல்லாம் நான் வாசுவை நினச்சி நான் பெட் கேட்டேன். ஆனால் வாசு அந்த கண்ணன் திட்டும்போது ஒரு வார்த்தை கூட கேட்கல, எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். என்னன்னு அவன்கிட்ட கேளுங்க, அவன்கிட்டையும் பைசா வாங்கிட்டு போனான். ஆமா, என்ன விஷயமா இருந்தா என்ன ஒருத்தன் திட்டும் போது நீ இப்படிதான் வேடிக்கை பார்ப்பியா? அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு அவன்கிட்ட 100 ரூபா கொடுத்த, என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லும் போது எனக்கு. நீ என்ன விஷயம் பண்ண? அது வேற ஒன்றும் இல்லைங்க, நேற்று தானே சம்பளம் போட்டீங்க, அதை வச்சு அவன்கிட்ட ஒரு பெட் கேட்டினேன். யாரும் எங்கள் ஊர் தலைவர் முன்னாடி நின்று பேச முடியாது, நீ பேசி காட்டுன்னு. அவன் பேசி காட்டிட்டான். ஆனால் நீங்கள் எப்படி அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க? மன்னிச்சிடுங்க முதலாளி, இனிமேல் இதே மாதிரி நான் யாருக்கிட்டையும் பெட் கட்ட மாட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. அவளை 2 பேரும் மாற்றி மாற்றி நல்லாவே பெட் கட்டிலான் இருக்கீங்க என்னை வச்சு, அப்படிதானே? சரி சரி. சில கண்ணை நல்லா ஜெயிச்சு பைசா வாங்கிட்டு போயிட்டான். இதில் அவன் தான் புத்திசாலி. இப்போ உங்களுக்கான ஒரு விடுகதை. ஓடுவான் சாடுவான் ஒத்த காலில் நிற்பான், அவன் யார்? மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்கள் பெஸ்ட் ஸ்டோரி டைம் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்